ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெண்டைக்காய் வச்சு ஒரு பருப்பூசலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, வெண்டைக்காவை கட் பண்ணும்போது இதில் எந்த விதமான குழகுழப்பும் இல்லாத அளவுக்கு இந்த சைஸுக்கு கட் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபேனில் ஒரு துணியில் போட்டு, காட்டன் துணியில் போட்டு உணர்த்தி எடுத்துருங்கோ. இப்போ பாருங்க, கையில் ஒட்டாமல் வச்சு பாருங்கோ, இந்த மாதிரி பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த வெண்டைக்காவை திருத்தி வச்சுட்டாச்சு. நான் 3/4 டம்ளர் துவரம்பருப்பை ஊற வச்சு அதுக்கு திட்டமாக வரமிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு மிக்சியில் கொரன்னு அரைச்சி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, உதுத்தும் வச்சாச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக பருப்பூசலி எடுத்துகிட்டு இருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, கடாயில் எண்ணெய் விட்டு ரிஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சு வந்திருக்கு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு திட்டமாக சால்ட் உப்பு கொஞ்சம் சேர்த்தா போதும். ஏன்னா ஏற்கனவே பருப்பூசில் சேர்த்துருக்கு. இந்த பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நாம் என்ன சேர்க்க போகிறோம்னா, உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கின்னு இருக்கோம் இல்லையா, ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இது ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுத்து. தட்டை போட்டெல்லாம் மூடி வைக்கல, அடுப்பு சிம்மிலே தான் வச்சுருந்தேன். நம்ம ஊற்றிருந்த எண்ணெய் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா வேறு எந்த எண்ணெயும் ஊற்றலை. நீங்கள் தட்டை போட்டு மூடி வச்சுருந்தீங்கன்னா வேர்த்து ஊற்றி சொதனாக இருக்கும். அப்புறம் பருப்பூசலி நல்லாவே இருக்காது. இப்போ மின்னிக்கு இப்போ போட்டதுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன் தனி காரத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா பருப்பூசலிக்கு காரம் போட்டிருக்கோம். இந்த வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் லைட்டாக காரம், அவ்வளோதான். இதை பிரட்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சு உதுத்து வச்சுருக்கிற உசிலியை இதோட கலந்துட வேண்டியதுதான். இதை பாருங்கள், இந்த உசிலியை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பிரட்டி எடுத்தோம்னா நம்மளுடைய டேஸ்டியான வெண்டைக்காய் பருப்பூசலி ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள், 5 நிமிஷம் எடுத்து மேலாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான வெண்டைக்காய் பருப்பூசலி ரெடி ஆகிடுது. இது ரசஞ்சாத்துக்கு நல்லாயிருக்கும். மோர் குழம்பு பண்ணினா இந்த வெண்டைக்காய் பருப்பூசலி பண்ணலாம். வெறும்னா சாதத்துலேயே போட்டு நெய்யை குத்திட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர்ஞ்சாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.